ஓகே ஸோ ஹாய் பைக் ரைடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட மஷிஷ்மாவோட லெஃப்ட் சைடில் இருக்க பேட்ரி பாக்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எப்படி ஆடிட்டுருக்குன்னு. இது வந்து நல்லா இல்லை, ஒரிஜினல் பேட்ரி பாக்ஸ். பட் என்னென்னா உள்ளே வந்து ஃபுல்லாக துரு பிடிச்சி கிடக்குது. ஸோ அந்த கிளாம்போட ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போ இதை வந்து க்ரோமில் வந்து மாற்ற போகிறேன். ஸோ அதுதான் மெயின். எனக்கு வண்டி ஃபுல்லாகவே நான் க்ரோமில் கொண்டு போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதுக்குண்டான ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் புது பேட்ரி பாக்ஸ் ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஸோ எஸ், இங்கே வரேன். இதுதான் வந்து புது பேட்ரி பாக்ஸ். உங்களுக்கு க்ரோமில் ஃபுல் அந்த கிளாம்போடையே வந்தது. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி வரும். ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இதில் வந்து உங்களுக்கு அந்த லாக்கோடவும் வந்துடுது. ஸோ லாக் நீங்கள் தனியாக வாங்கணும், ஃபிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இன்க்ளூசிவ் ஆஃப் லாக். ஓகே, நல்ல குவாலிட்டி. இது வந்து நான் லட்சூரில் தான் வாங்கினேன். ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1100 rupees. ஓகே, ஸோ நீங்களும் உங்கள் பழைய வண்டியில் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி வாங்கணுன்னா அங்கே காண்டாக்ட் பண்ணி வாங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பேட்ரி இருக்குல்ல, கம்பார்ட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வேணால் ரீப்ளேஸ் இட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதான் ஓஜி பேட்ரி பாக்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். நேற்று அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன், ஃபுல்லாக துரு பிடிச்சிச்சு. பட் ஸ்டில் சென்ஸ் இட்ஸ் ஓஜி. அப்படியே எடுத்து வைக்க போகிறேன். இதுதான் அந்த கிளாம்ப், லாக் ஒர்க் வர கிளாம்ப்பு. ஸோ மெயினாக உங்களுக்கு நான் என்ன காமிக்கணும்னு நினச்சேன்னா, ஓகேவா, இதுதான் பேட்ரி. 48 months வாரண்டியோட இப்போ தான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு காமிக்க நினச்சேன் இந்த கிளாம்ப் தான். இந்த கிளாம்ப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக துருப்பிடிச்சி உழுகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதனால் இதையும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ வித் கிளாம்போட நம்ம வந்து வாங்கியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போது நீங்கள் இந்த கிளாம்ப், இந்த ஃபுல் செட்டை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணுன்னா, நீங்கள் அந்த சைடும் வந்து ஓப்பன் பண்ணணும் ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸை. ஸோ நான் ஆல்ரெடி வந்து அந்த சைடில் அந்த ரைட் சைட் பாக்ஸை நான் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வீடியோ எடுக்கிறப்போ நான் இதையும் பார்த்து இதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த 2 போல்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிறதும் வந்து பிரச்சனையாகும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதற்கு கிளாம்ப் உட்கார வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வரேன், இதுதான் வந்து புது கிளாம்ப். கிளாம்ப் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பழைய கிளாம்போட நான் மேட் பண்ணேன். எப்படி இருக்கேன், பட் மோசமாக இருக்கிறது. அதனால தான் அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இது எப்படி இருக்கு? ஓகே, ஸோ இதை வந்து வச்சு டைட்டன் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த கிளாம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, பேட்டரி வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இந்த ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், க்ரோம் ஃபினிஷ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த பழைய கிளாம்பில் வந்து மேலேருந்து ரப்பர் கீழே போடுற மாதிரி இருந்துச்சு. பட் இதில் வந்து சைட் வைஸில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். ஸோ இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்மளோட பேட்ரி கவரை மேலே எடுத்து உட்கார வைக்க வேண்டியது தான் ஒர்க். ஸோ க்ரோம் கலர் வேறு லெவலில் இருக்குது. பேட்ரி பாக்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வித் கிளாம்ப் இஸ் ஓவர். பாருங்க எப்படி இருக்குன்னு, லுக்கு வேறு லெவலில் இருக்குது. க்ரோம் கலர் நான் எதிர்பார்த்த மாதிரியே க்ரோமில் வாங்கியாச்சு. ஸோ வண்டியோட லுக் வேறு லெவலில் என்ஹான்ஸ் ஆகுது. நான் ஃபைனலாக வண்டி மேலே சீட்டெலாம் போட்டுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வீட்டில் வெயிட் பண்ணால் மனசில் வச்சு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.